வணக்கம் உறவுகளே. 80 நடுப்பகுதிகளில் தமிழ் சினிமாவில் பல நடிகர்கள் கொடிகட்டி பறந்தாலும் அதற்கிடையில் இன்னும் ஒரு கதாநாயகனும் உருவாகி மக்கள் மனதில் பதிந்தார். அவர் குறிப்பாக கிராமத்து பக்கத்தில் நடக்கும் கதைகள், அதனால் கிராமத்து பாணியில் தனது உடை நடைகளை மாற்றிக்கொண்டு கிராமத்து கதாநாயகனாகத்தான் பல படங்களில் நடித்து அந்த படங்களை வெற்றி படமாக மாற்றினார். அதனால் அவரது படங்கள் ஏ கிளாஸ் தியேட்டர்லையும் பார்க்க, பி கிளாஸ் சி கிளாஸ் தியேட்டர்களில் தான் நிறைய நாட்கள் ஓடி நிறைய வசூலித்து தயாரிப்பாளர்களை குசிப்படுத்தியது. அதனால் 80-90களில் இவரின் கோல்ஷீட்டுக்காக தயாரிப்பாளர்கள் கியூவில் நின்றார்கள் என்று சொல்லப்படும். அவர் போடும் உடை ரொம்ப பிரைட்டான கலரில் தான் போடுவார். இப்பொழுது நான் போட்டிருக்கும் நல்ல கண்ணை பறிக்கும் மஞ்சள், சிவப்பு, ரோஸ் கலர் ஜருகு போட்ட பேண்டுகள் எல்லாம் போட்டு தனக்கென்று ஒரு பாணியை அவர் ஏற்பாடு செய்திருந்தார். இவர் கதாநாயகர் என்றால் பளிச்சென்று கண்ணை கூசும் அளவுக்கு கலராக உடை அணிந்து வருவார் என்று ஒரு சிம்போலை அவர் ஏற்படுத்தி இருந்தார். அது மட்டுமல்ல உறவுகளே, மற்ற கதாநாயகர்கள் விரும்பி ஏற்காத கதாபாத்திரங்களை ஏற்றிவர் நடித்து வெற்றி வாகை சூடியிருந்தார். குறிப்பாக விவசாயி, பால்காரன், பாட்டுக்காரன், வில்லுப்பாட்டுக்காரன், கரகாட்டக்காரன் போன்ற பாத்திரங்களை ஏற்று சிறப்பாக நடித்து கிராமப்புற மக்களை மகிழ்வித்திருந்தார் இவர். அவர் வேறு யாருமல்ல, எங்கள் மதிப்புக்குரிய ராமராஜன் நடிகர்தான். இவர் பல ஆண்டுகள் ராமநாராயணன் டைரக்டருக்கு உதவி இயக்குனராக இருந்தவர் உறவுகளே. இவரது ஊர் மதுரை மேலூர். இவர் மதுரை மேலூரை சேர்ந்தவர். இவரது இயற்பெயர் குமரேசன். இவர் உதவி இயக்குனராக இருந்த பொழுதுதான் இவரை ஒரு நடிகராக்கும் ஒரு எண்ணம் சிலருக்கு வந்தது. ஏனென்றால் பையன் அழகாகவும் இருக்கிறான், சுட்டியாகவும் இருக்கிறான், இவனையும் ஒரு ஹீரோவாக வைத்து படம் எடுத்து பார்க்கலாமே என்ற எண்ணம் தோன்ற இவர் 85இல் முதல் படத்தில் நடித்தார். அந்த படத்தின் பெயர் மண்ணுக்கேத்த பொண்ணு. அதுதான் அவரது முதல் படம். அதன் மூலம் அது பெரிய வெற்றி படமாக வரவில்லை. ஆனாலும் இவரை பற்றி மக்கள் புரிந்து கொள்ள உதவியது. பிறகு 86ஆம் ஆண்டு நம்ம ஊர் ராசா என்ற படம் கங்கை அமரன் டைரக்ஷனில் உருவானது. இந்த படம் ஓரளவு ஓகே ரகமான படமாக வந்தது. மக்கள் இப்படியும் ஒரு கதாநாயகன் உருவாகிறான் என்று புரிந்து கொண்டார்கள். பிறகு சங்கிலி முருகன் இவரை வைத்து இன்னொரு படம் எடுத்தார், எங்க ஊர் பாட்டுக்காரன். அதற்கு கங்கை அமரன் தான் டைரக்ட் செய்தார். இசைஞானியின் பாட்டு இந்த படத்தின் வெற்றிக்கு உதவியது. அன்றிலிருந்து இசைஞானி தான் இவரின் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவினார் உறவுகளே. இவர் பொது வழியிலேயே ராமராஜன் பாராட்டி இருக்கிறான் இசைஞானியை. இசைஞானி இல்லாட்டி நான் இல்லவே இல்லை என்று சொல்லியிருப்பார். அந்த அளவுக்கு இவரின் படங்களில் இசைஞானியின் இசை, அவரது பாடல்தான் ராமராஜனை கோபுர உச்சிக்கு கொண்டு சென்றது என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. கரகாட்டக்காரன் என்ற படம் உறவுகளே வெள்ளி விழா கொண்டாடியது. எத்தனையோ தியேட்டர்களில் 200 நாட்களுக்கு மேல் ஓடியது. இளையராஜாவின் பாட்டுகள் சூப்பர் ஹிட் ஆனது. மாங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒன்று கேளு. அது மட்டுமல்ல, கவுண்டமணியின் நகைச்சுவை காட்சிகள் எல்லாம் இன்றும் எத்தனையோ பேரால் பார்த்து ரசிக்கக்கூடிய காட்சிகள். இந்த மானுந்தன் சொந்தமான், கனகாவின் முதல் படம் உறவுகளே. இந்த படம் இவ்வளவு வசூலை கொடுக்கும் என்று யாரும் கனவிலும் நினைத்திருக்கவில்லை உறவுகளே. அதன் பிறகு ராமராஜனின் புகழ் உச்சம் தொட்டது. இதற்கிடையில் ஆரம்பத்தில் இருந்தே பழகி வந்த நளினி ராமராஜன் அவர்கள் தாங்கள் காதல் திருமணத்தையும் செய்து கொண்டார்கள் உறவுகளே. நளினியின் அம்மா அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார். ஆனாலும் கட்டாயமாக ஒத்த காலில் நின்று நளினி ராமராஜனை மணந்து கொண்டார்.
இவர்களது திருமணம் எம்ஜிஆர் தலைமையில் தான் நடந்தது. அதன் பிறகும் எம்ஜிஆர் ராமராஜனுக்கு நிறைய உதவிகள் செய்ததாக திரையுலகில் பேசிக்கொள்வார்கள் உறவுகளே. இப்படி ஒரு வளர்ந்து வரும் கதாநாயகி இருந்த நிலையில் கௌதமியுடனும் இவர் ஒரு சில படங்கள் நடித்தார். அப்பொழுது இளையராஜாவின் பாட்டுகள் எல்லாம் மீண்டும் ஹிட்டானது. சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போல வருமா, அப்படியான பாடல்கள் எல்லாம். இளையராஜா எப்பவுமே ராமராஜனுக்கு கை கொடுக்க தவறியதில்லை உறவுகளை. இன்னொரு பாட்டு எனக்கு ஞாபகம் வருகிறது. ஊரெல்லாம் உன் பாட்டு தான் உள்ளத்தில். இப்படி சிறந்த கதாநாயகனாக, வசூலை குவிக்கும் கதாநாயகனாக கிட்டத்தட்ட ஒரு 15 வருடம் உச்சத்திலேயே இருந்தார். பிறகு 2000 ஆண்டுகளுக்கு பிறகு இவருக்கு சரிவு ஏற்பட்டது. அரசியலிலும் குதித்தார். திருச்செந்தூர் தொகுதியில் நின்று வெற்றியும் பெற்றார். ஜெயலலிதா காலத்தில் இவரை முதல் ஜெயலலிதா நினைத்தார் அதிமுகவின் வளர்ச்சிக்கு இவரை பயன்படுத்தலாம் என்று. ஆனால் பிறகு உங்களுக்கு தெரியும், ஜெயலலிதாவை ஒரு நடிகை இவரை மேலும் வளர்த்து விட்டால் அது தனக்கு ஒரு இடையூறாக வந்துவிடும் என்று கூடி கருதினார். அது மட்டுமல்ல, ஜெயலலிதாவுடன் எதிர் அணியில் கூட இவர் சேர்ந்து கொண்டார். அதனால் ஜெயலலிதா இவரின் வளர்ச்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். அன்றிலிருந்து இவருக்கு சரிவு தொடர்ந்தது உறவுகளே. அது துரதிருஷ்டவதமாக ஒரு கார் விபத்தில் சிக்கிக்கொண்டு அவருக்கு பேக்போனில் பிரச்சனை வந்தது. அதனால் நிறைய காலம் சிகிச்சை எடுக்க வேண்டிய நிலையில் இருந்தது. அதன் பிறகு 2011 மட்டில் அவர் திருப்பவும் நடிப்பதற்கு முயற்சித்தார். ஆனால் அவர் அந்த நேரத்திலெல்லாம் உடல் வெயிட் எல்லாம் ரொம்பவே போட்டு அவர் டிஸ்ஃபிகர்ட் ஆகியிருந்தார் உறவுகளே. அதனால் இவரது கம்பேக் சரியாக ஒர்க் அவுட் ஆகவில்லை. இவர் நடித்த மேதை ஃப்ளப்பானது. அதன் பிறகு சாமானியன் என்ற ஒரு படத்தை நடித்து பார்த்தார் தனது 60 வயதுக்கு பிறகு. அது கூடி அவருக்கு வெற்றி அளிக்கவில்லை. இதனால் படிப்படியாக அவரது சினிமா கேரியர் டவுன் டேர்னுக்கே போய்விட்டது. திருமணம் முறிவானது. நளினியை விவாகரத்து பெற்றுக்கொண்டார். ஆனாலும் அவர்கள் இருவரும் பொது வழியில் ஒருவரை ஒருவர் தாக்கி பேசுவதில்லை. தங்கள் மக்களின் திருமண விழாக்களில் கூட அவர்கள் சேர்ந்து கலந்து கொண்டார்கள். இப்படி ஒரு கலர்ஃபுல் கதாநாயகனாக, கிராமத்து கதாநாயகனாக, இசைஞானியின் இசையில் கிராமத்து மக்களை 80-90களில் குதூகலமாக வைத்திருந்த ஒரு கதாநாயகனாக ராமராஜனை நாங்கள் தமிழ் சினிமாவில் நினைவு கூர்ந்து கொள்ளலாம் உறவுகளே.